ஃபுட்பாலில் அவமானப்படுத்தப்பட்ட பிளேயர் 2012 ஆர்சனல் டால் ஃப்ரெஞ்ச் ஸ்ட்ரைக்கரை சைன் பண்ணுறாங்க ஆலிவர் ஜிரோண்ட். இவர் ஷாக்கிங்காக மான்பிளேயில் லீக் டைட்டில் ஜெயிக்க வச்சு ஆர்சனல் ஃபேன்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் அப்போ லைட்டாக டவுட் இருந்துச்சு இவர் மேலே. அப்போ யாரும் கணிச்சிருக்க மாட்டாங்க ஃபுட்பாலோட ரொம்ப புரிஞ்சிக்க முடியாத கரியரின் தொடக்கம். ஆர்சனலுக்கு ஜிரோண்ட் ரொம்ப ரிலையபிளான ஸ்கோராக இருந்தார். அவர் FA கப் 2014 ஜெயிச்சு வச்சு கிளப்போட 9 ட்ராஃபி டோட்டல் நீக்கி அப்புறம் 4 FA கப்பை ஜெயிச்சு மொத்தம் கிளப்புக்காக 100 கோல் அடிச்சும் கூட எப்பப்பெல்லாம் ஆர்சனல் பிரச்சனையாக இருக்கோ அப்போ ஜிரோண்ட் தான் பிரச்சனை. நிறைய பேர் கை காட்ட கிளப் லெஜெண்ட்ஸ் ஆர்சனல்ல ஜிரோண்ட் இருக்க வரைக்கும் அவங்க லீக் டைட்டில் ஜெயிக்க மாட்டாங்க. இந்த அவமரியாதை அவர் ஆர்சனல்லேருந்து செல்சிக்கு போனதுக்கு அப்புறம் கூட அவரை துரத்துக்கிட்டே இருந்துச்சு. அங்கே போயிட்டு அவங்களுக்கு நிறைய ட்ராஃபி ஜெயிக்க உதவி பண்ணாரு. யூரோப்பா லீகோட 11 கோல் அடிச்சு செல்சியாவை யூரோப்பா லீக் டைட்டில் ஜெயிக்க வச்சு 2021 ஸ்டன்னிங் அத்லெட்டிகோ மேட்ரிட் கூட இந்த கோல் அடிச்சு செல்சியாவை சாம்பியன்ஸ் லீக் ஜெயிக்கிறதுக்கு உதவியா இருக்காரு. ஆனால் ஃபேன்ஸ் அண்ட் மீடியா இன்னும் அவர் பேக்கப்பாக தான் ட்ரீட் பண்றாங்க. இதுக்கு வரைக்கும் கேட்டதுக்கு பயங்கரமா இருந்துச்சு. இதுக்கப்புறம் கேட்க போது தான் பயங்கரமா இருக்கு. ஏன்னா இந்த கவுமான கிளப் லெவலில் மட்டும் இல்லை நேஷனல் டீம் லெவலில் அவரை சொந்த நாட்டுக்காரங்களே பூ பண்ண போறாரு. ஏன்னா கரீம் பென்செமா வெளியே போனதுக்கு ஜிரோண்ட் தான் காரணம். ஜிரோண்ட் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு இதுக்கு அவர் காரணம் இல்லை. ஏன் இவ்வளோ வெறுப்பை நெகட்டிவிட்டியை ஃபோக்கஸ் பண்ணாமல் அவர் ஃபோக்கஸ் ஃபுல்லாக பிச்சில் இருந்து ஜிரோண்டோட கிரேட்டஸ்ட் மூமெண்ட் இப்போ தான் வரப்போகுது. 2018 வேர்ல்டு கப்பில் ஜிரோண்ட் எல்லா மேட்சுக்காகவும் விளையாடுற ஃப்ரான்ஸ்க்காக அவரை ஒரு கோல் கூட அடிக்கலான்னு ஒரு ஷாட் ஆன் டார்கெட் கூட அடிக்கல. ஆனால் அவர் அன்செல்ஃபிஷான விளையாடுறதுனால கிலியன் எம்பாப்பேக்கும் ஆண்டனி கிரீஸ்மேனுக்கும் நிறைய சான்சஸ் கிடைத்து ஃப்ரான்ஸ் வேர்ல்டு கப்பை ஜெயிக்கிறாங்க. ஜிரோண்டோட பிரசன்ஸ் எல்லாம் அப்புறம் 4 வருஷம் கழிச்சு இன்னொன்று ஃபைனலுக்கு கொண்டு போறாரு ஃப்ரான்ஸ். அப்புறம் ஃப்ரான்ஸோட ஆல் டைம் லீடிங் கோல் ஸ்கோரராக வராரு. 57 இன்டர்நேஷனல் கோல்ஸ் வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான ஃபுட்பால் ஸ்டோரிஸ் நான் டெய்லி போடுவேன். ஆல்கோரிதம் காட்டணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.